மவுத் வந்து அடிக்கடி ட்ரை ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா, உணர்ந்து போகுதா, அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த மாதிரி மவுத் ட்ரை ஆகிட்டே இருக்குது, எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாகம் தீரவே மாட்டேங்குது, தொண்டை வறட்சியாக இருக்குது, நாவு எப்பவுமே வறட்சியாக இருக்குது, அப்பப்போ வெடித்து புண்கள் மாதிரி கூட இருக்குது, உதடு பூரா வெடித்த மாதிரி இருக்குது. இது சம்மர்லேயும் இருக்குது, வின்டர்லேயும் இதே மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு சுகர் இல்லை ஆனாலும் இந்த சிரமங்கள் இருக்குது அப்படின்னா, இது ஏதாவது வார்னிங் சிக்னலாக இருக்குமா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்குமா, இந்த பதிவில் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த தர்ஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சிரமங்களில் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. அல்லது இந்த தர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமோ கொஞ்சம் முன்னாடியோ, அதாவது ஒரு 6 மந்த்ஸாக உங்களுக்கு ஒரு இந்த மவுத் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம், நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கணும். கண்டிப்பாக ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா இருந்திருக்கணும். பசி சரியில்லாமலோ பசி அதிகமாகவோ குறைவாகவோ இருந்திருக்கணும். ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாகவே இல்லை, சாப்பாடு டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது, சாப்பாடு மண் மாதிரியே இருக்குது, ஏதோ டைமுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன், ரொம்ப பசி தெரியல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக நானே சாப்பிட்றேன், டைமுக்கு சாப்பிட்ணுங்கிற மாதிரி சாப்பிட்றேன், அல்லது அதிகமாக பசிக்குது, அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பசி சம்மந்தமான, இரைப்பை சம்மந்தமான பிரச்சனைகளும், அது மட்டும் இல்லைங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், லோ ப்ரெஷர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், கண்களில் ஒளி இல்லாத ஒரு நிலை, ஒரு கண்கள் ட்ரையாக இருக்கிறது, ட்ரௌசியாகவே இருக்கிறது, கண்களில் தூக்கம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி, எனர்ஜியே இல்லை கண்களில் நீங்கள் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். திடீர்னு ஒபீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சிலர் வந்து மெலிஞ்சு போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுறது நிறைய தெரிஞ்சுட்டே இருக்கும். தயவு செய்து இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கும் உங்களோட மவுத் ட்ரைனஸ்க்கும் சம்மந்தம் இருக்குது. நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்ருக்கிற மாதிரி இந்த மவுத் ட்ரைனஸும் உங்களோட ஒரு ஹெல்த் இஷ்யூ தான் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாடி எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப உணர்த்துது அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த வகையில் இந்த மவுத் ட்ரைனஸும் உங்களோட ஹெல்த் இஷ்யூ தான். தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம், உங்களோட மவுத் ட்ரைனஸ் சரியாகணும்னா உள்ளே இருக்கிற பிரச்சனையும், அதாவது ரூட் காஸை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.